மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் காசி விஸ்வநாதர் கோவில் அமைந்துள்ளது. இந்த மலையில் இருக்கும் தர்காவில் ஆடு கோழி பலியிடுவோம் என்று கூறி இஸ்லாமிய அமைப்பினர் சிலர் கிளம்பிய நிலையில் போலீசார் அதற்கு தடை விதித்தனர். எனினும் அவர்களில் சிலர் அசைவ உணவுகளை கொண்டு சென்று மலை உச்சியில் படிக்கட்டுகளில் வைத்து உண்ட படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகின. இது பக்தர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்து அமைப்பினர் கடும் கண்டனமும் தெரிவித்தனர். இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கும் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்ல மதுரை ஆதீனம் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. ஆனால் போலீசார் அதற்கு அனுமதி மறுத்துவிட்டனர். கோவிலுக்கு செல்ல மதுரை ஆதீனத்திற்கு போலீசார் தடை விதித்துள்ளனர். அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் தடுக்கும் வண்ணம் அங்கு போலீசார் பாதுகாப்பு பணியிலும் கண்காணிப்பு நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். வேங்கை வேல் வழக்கில் நேர்மையான விசாரணை நடப்பதற்கு வழக்கை சிபிஐக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்பதுதான் தமிழக பாஜகவின் நிலைப்பாடு என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் 3 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. குற்றம் நடைபெற்று சுமார் 750 நாட்கள் ஆகின்றன. இத்தனை நாட்களும் குறிப்பிடத்தக்க எந்த முன்னேற்றமும் வழக்கு விசாரணையில் இல்லை. தொடக்கம் முதலே வழக்கு விசாரணையின் போக்கு முறையானதாக இல்லை. முன்னுக்கு பின்முரணாக தகவல்கள் பரப்பப்பட்டு வந்தன. சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த காலக்கெடுவுக்குள் வழக்கு விசாரணை முடிக்கப்படவில்லை. 2 நாட்களுக்கு முன்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என்று போலீசார் மனு தாக்கல் செய்த நிலையில் அவசரமாக பட்டியல் சமூக இளைஞர்கள் 3 பேர் மீதே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பதாக கூறுவது பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக அரசின் கீழ் நடக்கும் இந்த விசாரணையின் மீது பொதுமக்களுக்கு துளியளவும் கூட நம்பிக்கை இல்லை. 2 ஆண்டுகள் கடந்த பிறகு வழக்கை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்பதுதான் திமுக அரசின் நோக்கமாக தெரிகிறது. எனவே இந்த வழக்கில் நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்ற நோக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்பதே தமிழக பாஜகவின் நிலைப்பாடு என்று அண்ணாமலை கூறியுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடக்கிறது. தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு ஆதரவாக கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் பேசியதாவது, நீண்ட காலமாக தமிழர் தாய் நிலத்தில் தமிழ் மக்களின் ஓட்டை பெற்று அரசியல் வலிமை பெற்று பதவியை பெற்று ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கும் திமுக மாநில உரிமை, மாநில தன்னாட்சி உட்பட மக்களின் எந்த அடிப்படை உரிமையும் பாதுகாக்கவில்லை. வெற்று அறிக்கைகள், வெற்று தீர்மானங்கள், வெற்று வாக்குறுதிகள் அவ்வளவும் ஏமாற்று. கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளித்தது துணை முதல்வர் உதயநிதி. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு தள்ளுபடி செய்தார்களா? ஒன்றில் கூட உண்மையில்லை. திமுக என்றாலே திருட்டு, புரட்டு, அதை காப்பாற்ற செய்வதற்கு உருட்டு. மதுக்கடைகளை மூடுவோம் என முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி கூறினார்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு ஏன் மூடவில்லை என்று கேட்டால் வாய்களை மூடுவோம், இதுதான் அவர்களின் கோட்பாடு, இதுதான் அவர்களின் நிலைப்பாடு என்று சீமான் பேசினார். வேங்கை வேல் சம்பவம் தொடர்பாக தவறான தகவல்களை பரப்பக்கூடாது என்று தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. கிராம சபை கூட்டத்தில் ஆயுதப்படை காவலர் முரளிராஜாவின் தந்தை ஜீவானந்தத்தை அவமானப்படுத்தும் விதமாக முத்துக்காடு ஊராட்சி தலைவர் பத்மாவின் கணவர் முத்தையா திட்டியுள்ளார். அதற்கு பழிவாங்கும் நோக்கில் முரளிராஜாவால் இந்த செயல் திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டது ஆதாரப்பூர்வமாக தெரியவந்துள்ளது. வேங்கை வேல் சம்பவத்தில் முரளிராஜா, சுதர்சன், முத்தையா மற்றும் முத்துகிருஷ்ணனின் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு தடயவியல் பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் பல புகைப்படங்கள், உரையாடல்கள் அழிக்கப்பட்டது தெரியவந்தது. இதில் சம்பந்தப்பட்ட 3 பேரின் மீது சிபிசிஐடி கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. வேங்கை வேல் சம்பவம் தொடர்பாக தவறான தகவல்களை பரப்பக்கூடாது. தனிப்பட்ட விரோதத்தால் 3 பேர் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டுள்ளனர் என அது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்த போலீசாரின் குற்றப்பத்திரிகைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து போலீசாரின் குற்றப்பத்திரிகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வேங்கைவேல் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தடையை மீறி வேங்கைவேல் கிராமத்திற்கு நுழைய முயற்சித்த விசிகாவினர் 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தெலுங்கானா கரீம் நகரில் அரசு நிகழ்ச்சிகளை தொடங்கி வைக்க பாஜக எம்பி பண்டி சஞ்சய்குமார் மற்றும் மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டார் ஆகியோர் வந்திருந்தனர். மேலும் மத்திய உள்துறை இணையமைச்சர் பாண்டி சஞ்சய்குமார், மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் பொன்னம் பிரபாகர், உள்ளூர் எம்எல்ஏ கங்குலா கமலர், கரீம் நகர் மேயர் ஒய் சுனில் ராவ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டார் தண்ணீர் விநியோக முறையை திறந்து வைத்துக் கொண்டிருந்தார். அப்போது வருவாய்த்துறை அமைச்சர் பொங்குலேடி சீனிவாச ரெட்டி காவல்துறையினரால் பலமுறை ஒதுக்கி தள்ளப்பட்டார். இதைத் தொடர்ந்து போதிய பாதுகாப்பு ஏற்படலை கண்டு வருத்தமடைந்த அவர் கரீம்நகர் மாவட்ட பெண் கலெக்டர் பமிலா சத்பதியை பார்த்து, உனக்கு பொது அறிவு இல்லையா? என்ன செய்கிறாய்? என்ன முட்டாள்தனம்? போலீஸ் கண்காணிப்பாளர் எங்கே என்று தனது கோபத்தை வெளிப்படுத்தினார். இந்நிலையில் கலெக்டர் சத்பதி அமைச்சர் பகிரங்கமாக கோபத்தை வெளிப்படுத்தியதால் பதற்றமடைந்தார். சமூக ஊடகங்களில் பலர் இந்த சம்பவம் மாநில தலைவர்களின் குறைபாடுகளை காட்டுவதாகவும் அதிகார பதவிகளில் இருக்கும் பெண்கள் நடத்தப்படும் விதம் பெரும் கவலையை ஏற்படுத்துவதாகவும் பதிவிட்டுள்ளனர். சென்னை கவர்னர் மாளிகையில் குடியரசு தினத்தன்று தேநீர் விருந்து நடப்பது வழக்கம். இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்கும்படி திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், தாவேக உள்ளிட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டன. இதனை காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளன. இந்நிலையில் கவர்னர் மாளிகையில் நடந்த இந்த விருந்தை புறக்கணிக்கப் போவதாக தமிழக அரசு திடீரென அறிவித்தது. தமிழக அரசுக்கு எதிராக கவர்னர் தொடர்ந்து செயல்படுவதால் இந்த தேநீர் விருந்தில் தமிழக அரசு சார்பில் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என்றும் அறிவித்துள்ளது. திமுக சார்பில் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என தகவல் வெளியானது. சென்னையில் நிருபர்கள் சந்திப்பில் திருமாவளவன் பேசும்போது,
வேங்கைவயல் விவகாரத்தில் சிபிசிஐடி விசாரணை ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. அங்கே உள்ள வழக்கமான போலீஸ் குற்றப்பிரிவை சார்ந்தவர்கள் விசாரிக்கக்கூடாது. சிறப்பு புலனாய்வு விசாரணை தேவை என்ற கோரிக்கையின் அடிப்படையில் சிபிசிஐடி விசாரணை நியமிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே இவர்கள்தான் அந்த குற்றத்தை செய்தார்கள் என்று வழக்கு பதிவு செய்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. திமுக அரசு சமூக நீதியின் பக்கம் நிற்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைக்க இந்த அரசு துணையாக நிற்கும் என்று நம்புகிறோம். போலீசாரின் இந்த போக்கை ஏற்க முடியாது. சிபிசிஐடி தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். வேங்கைவேல் குறித்து விஜய் எந்த கருத்தும் சொன்னதாக தெரியவில்லை. அவர் வேங்கைவேல் மக்களை நேரில் சந்திக்க உள்ளதாக கூறியது ஆறுதல் தந்தது. வேங்கைவேல் விவகாரம் தொடர்பாக ஜனவரி 27ஆம் தேதி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.